இஃப் கிளாஸில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்றது நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்யூச்சரை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னும் போது அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இது இது வந்து இப்போது நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இருக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் நடக்கணும் போது அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோடைய பேட்டர்ன் என்னென்னா, கண்டிஷனில் ஈஃப்க்கு அப்புறம் ப்ரெசன்ட் சிம்பிள் இருக்கும். ரிசல்ட் கிளாஸில் வில்க்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் இருக்கும். ஈஃப் ப்ரெசன்ட் சிம்பிள், அதுக்கப்புறம் மெயின் கிளாஸில் வில் ஓன்ட் வரும். இல்லைனா சம்டைம் வந்து மாடல் வெர்ப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இஃப் கிளாஸ் எப்போவுமே வந்து 2 பார்ட் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, கமா வரைக்கும், இது வந்து நம்ம இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷன்னா சுச்சுவேஷன். இஃப் ஐ பாஸ் எக்ஸாம், நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணேனா. இஃப் யூ டூ ஆஸ் ஐ சே, நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சேனா. இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணேனா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் தான். அதுக்கப்புறம் இருக்கிறது மெயின் கிளாஸ், இல்லைனா ரிசல்ட் கிளாஸ், இல்லைனா இன்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகாது. இந்த சென்டென்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். இஃப் ஐ பாஸ் எக்ஸாம், நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணேனா என்ன பண்ணுவேன்? ஐ வில் செலிப்ரேட்னா செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இஃப் ஐ பாஸ் எக்ஸாம், இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ரிசல்ட் கிளாஸில் வில்க்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அப்படின்றது வெர்ப் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான். இதுவே வந்து இந்த மெயின் கிளாஸை நம்ம இனிஷியலில் கொண்டு வரும்போது ஐ வில் செலிப்ரேட் இஃப் ஐ பாஸ் எக்ஸாம் அப்படி சொன்னால் போது இங்கே வந்து நம்ம கமா யூஸ் பண்ண தேவையில்லை. தென் இப்போது நம்ம எப்படி சொல்லக்கூடாதுன்னா, ஐ வில் செலிப்ரேட் இஃப் ஐ வில் பாஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து மெயின் கிளாஸ் நம்ம இனிஷியலில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் இங்கே நம்ம இஃப் கிளாஸ் கொண்டு வந்திருக்கோம். இஃப் கிளாஸில் சப்ஜெக்ட்க்கு அப்புறம் நம்ம இங்கே வில் வந்து கொண்டு வரக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இஃப் யூ டூ அஸ் ஐ சே யூ வில் சூன் பிக் அப் யுவர் பிஸ்னஸ், நான் சொல்கிற மாதிரி செஞ்சேன்னா உன்னோட பிஸ்னஸ் வந்து சீக்கிரம் டெவலப் ஆகும். இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே மெயின் கிளாஸில் வில்க்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் இம்ப்ரூவ் இன் யுவர் லைஃப், நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணினா லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். இங்கேயுமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் கண்டிஷனில். தென் மெயின் கிளாஸில் வில்க்கு அப்புறம் இங்கே பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மாடல் வெர்ப் அப்படின்றது கேன், மே, ஷல், வில், மஸ்ட், இது எல்லாமும் வந்து மாடல் வெர்ப் தான். மாடல் வெர்ப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். இஃப் யூ ட்ரெயின் வி கான் ப்ளே டென்னிஸ், மழை பெஞ்சிச்சுன்னா நம்மளால் வந்து டென்னிஸ் விளையாட முடியாது. இஃப் யூ ட்ரெயின் வி மஸ்ட் போஸ்ட்போன் அவர் கேம்ஸ், மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம கேம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணணும். இங்கெல்லாமும் வில் பதிலாக இங்கே வந்து மாடல் வெர்ப் வந்திருக்கு, காண்ட், மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுவே நம்ம அன்லெஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் நாட் பதிலாக நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ டோன்ட் கெட் அன் இன்விடேஷன் யூ கான் கம் டு த பார்ட்டி, உனக்கு இன்விடேஷன் உனக்கு கிடைக்கலன்னா நீ பார்ட்டிக்கு வர முடியாது. இங்கே வந்து இஃப் நாட் வந்திருக்கு இல்லையா, இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கு பதிலாக நம்ம அன்லெஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அன்லெஸ் யூ கெட் அன் இன்விடேஷன் யூ கான் கம் டு த பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம்.